லிட்டில் ஸ்டார் கிட்ஸ். ஒரு அழகான காட்டுக்குள்ள பறவைகளும் விலங்குகளும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் எல்லா பறவைகளும் சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்த போது ஒரு பறவை வந்து அனைவரிடமும் ஒரு சந்தோஷமான நியூஸ் சொன்னது. அனைவரும் கேளுங்க கேளுங்க, இன்னைக்கு நம்ம காட்டுல ஒரு பெரிய உணவு திருவிழா நடக்க போகுது. ஏய், என்னடா சொல்ற? எங்க நடக்குது, எப்ப நடக்குது, எப்படி நடக்குது? சொல்றத தெளிவா சொல்லு. அத காட்டு ராஜா சிங்கமே வந்து உங்க எல்லார்கிட்டயும் தெளிவா சொல்லுவாரு. நான் போயிட்டு வாரேன். அங்க பாருங்க, சிங்கராஜா வந்துகிட்டு இருக்காரு. அன்பான காட்டு நண்பர்களே, இன்று நம்ம காட்டில் முதல் முறையாக உணவு திருவிழா நடைபெறுகிறது. யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம். அதில் சுவையாகவும் சுத்தமாகவும் அழகாகவும் உணவை தயாரித்து கொண்டு வருபவர்களுக்கு ரூபாய் 500 பரிசு வழங்கப்படும். அரசி, ஒரே ஒரு உணவு கொண்டு வந்தா போதுமா, இல்ல 2-3 உணவு கொண்டு வரணுமா? ஒரே ஒரு உணவு போதும், ஆனா அது ரொம்ப சுவையா இருக்கணும். ஐயோ அரசி, எனக்கு சமைக்க தெரியாது. நான் எப்படி இந்த போட்டியில கலந்து கொள்றது? கவலைப்படாதே குருவி, உனக்கு தெரிந்த அளவு முயற்சி செய். வெற்றி முக்கியமில்லை, முயற்சிதான் முக்கியம். அரசி, சரியாக எத்தனை மணிக்கு நடைபெறுகிறது விழா? கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன். இன்று மதியம் சரியாக 12 மணிக்கு போட்டி ஆரம்பம். தாமதமாக வந்தால் கலந்து கொள்ள முடியாது. ஐயோ, அப்ப நான் இப்பவே வீட்டுக்கு போய் சமைக்க ஆரம்பிக்கணுமே. அன்று சரியாக 12 மணிக்கு காட்டில் உணவு திருவிழா கோலாகலமாக ஆரம்பிக்கப்பட்டது. அனைத்து விலங்குகளும் பறவைகளும் அழகான மற்றும் சுவையான உணவுகளை தயார் செய்து கொண்டு வந்தனர். இதில் மான் தக்காளி சாதத்தையும், கிளி மேகியையும், குருவி பழக்கூடையையும், குரங்கு பண்ணையும் ரெடி பண்ணி கொண்டுட்டு வந்தாங்க. ஆனால் ஒரு விஷயம், இவர்களுக்கு நடுவர் யார் என்று தெரியாது. 12:50 மணிக்கு வருவார் என்று மட்டும் கூறப்பட்டிருக்கிறது. ஐயோ அம்மா, முடியலையே. சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு. யாராவது எனக்கு உணவு கொடுங்களே. இவ்வளவு உணவு வச்சிருக்கீங்களே, எனக்கு ரொம்ப பசிக்குது. ப்ளீஸ். ஏ காக்கா, முதல்ல இங்க இருந்து போக்கா. இங்க உணவு திருவிழா நடந்துட்டு இருக்குக்கா, அதனால நாங்க உணவு தயாரிச்சுட்டு வந்திருக்கோம், உனக்காக இல்லக்கா. ஆமா காக்கா, அதெல்லாம் இந்த உணவை நடுவருக்கு தான் கொடுக்கணும், உனக்கெல்லாம் கொடுக்க முடியாது. ஒரு ஓரமா போய் நில்லு, நான் வேணா கடைசி தாரேன். அச்சோ, அட காகம் நில்லுங்க, நான் தரேன் உணவு. பாவம், 4 நாளா சாப்பிடலன்னு சொல்றீங்க, உடம்பு என்னத்துக்காகும்? நான் என் வீட்டுல இருந்து தக்காளி சாதம் செஞ்சுட்டு வந்தேன், நீங்க சாப்பிடுங்க. நான் போட்டியில வெற்றி பெறலனாலும் எனக்கு ஒண்ணும் கவலை இல்லை, நீங்க வயிறார சாப்பிடுங்க, அதுவே எனக்கு போதும். சாப்பாடு நல்லா இருக்கா? உங்களுக்கு இந்த உணவு பிடிக்கும்னு நினைக்கிறேன், மிச்சம் வைக்காம முழுசா சாப்பிடுங்க. ரொம்ப நன்றி மானாரே, எனக்கு ஃபுல்லா வயிறு நிறைஞ்சிச்சு. இந்த நன்றிய நான் என்னைக்கும் மறக்கவே மாட்டேன். அப்புறம் இந்த மாதிரி ஒரு சாப்பாட நான் வாழ்க்கையில சாப்பிட்டதே கிடையாது, அவ்வளவு ருசியா இருக்கு. எனக்கு பரிசு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, உங்களோட இந்த வாழ்த்து ரொம்ப பெருசு. ஆமா, இந்த போட்டியோட நடுவர் 12:50க்கு வருவதா சொன்னாரு. மணி 1 இன்னும் காணுமே. அட குருவியாரே, நடுவர் தான் கரெக்டா 12:50க்கு வந்துட்டாரே. அட, யாருப்பா அந்த நடுவரு? நான் தான், வேற யாரு? காகம் சிரித்துக்கொண்டு, சுவையாக சமைப்பது பெரிய விஷயம் அல்ல, பசியோடு வருபவர்களுக்கு உணவு கொடுப்பதே மிகப்பெரிய குணம் என்று சொல்லி மற்ற பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் அறிவுரை கூறியது. பிறகு தான் செய்த தவறை உணர்ந்த கிளி, குருவி, குரங்கு மூன்றும்
காகத்திடம் மன்னிப்பு கேட்டனர். இந்த உணவு திருவிழாவில் வெற்றி பெற்ற மானுக்கு ரூபாய் 500 பரிசாக வழங்கப்பட்டது. மான் நண்பா, இந்த பரிசு உன்னுடைய சிறந்த குணத்திற்கு கிடைக்கக்கூடியது. இந்தா வாங்கிக்கோ. ரொம்ப நன்றி காகமாரே, எனக்கு இந்த பரிசு கிடைக்கும் என்று நினைத்து கூட பார்க்கல. வாங்க, நம்ம உணவு திருவிழாவை எல்லாரும் சேர்ந்து கொண்டாடலாம். அனைத்து உயிரினங்களும் உணவு திருவிழாவை நடனமாடி சந்தோஷமாக கொண்டாடினர். இந்த கதையோட மாறல் என்னன்னா, உணவின் சுவையை விட அடுத்தவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் மனம்தான் உயிரினங்களையும் மனிதர்களையும் உயர்த்துகிறது. ஆதலால் நீங்களும் அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்து மகிழ்ச்சியாக இருங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கீழே ஒரு லைக் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க. வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன்.